இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உலக பொருளாதார சிக்கலை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் தொடரும். உலக பொருளாதாரத்தினால் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மைகளை சமாளிக்க அரசாங்கங்களின் தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் என பிரதமர் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் இம்மாதம் உலக பொருளாதாரத்தின் நிலைமை மேலும் சவாலை எதிர்நோக்கி இருப்பதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். பிப்ரவரி மாத இறுதியில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை $70 இருந்தது. நேற்று அதன் விலை ஒரு பீப்பாய்க்கு $115 உயர்ந்துள்ளது. இந்த உயர்வு மிகவும் அதிகம். அதாவது பொருளாதாரத்தின் நிச்சயமற்ற தன்மையின் தாக்கம் உலகம் முழுவதும் உணரப்படுகிறது. டீசல் விலை உயர்வுடன் குறுகிய காலத்தில் பெஸ்பாட் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் பண்ணைகளில் வேலை செய்பவர்களுக்கு தேவையான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்கள், லாரிகளை ஓட்டுபவர்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற தொழிலாளர் தின கொண்டாட்டத்தில் நிதி அமைச்சருமான அன்வார் உரையாற்றினார். கிக் பணியாளர்களின் நலன் எப்போதும் பேணப்படும். கிக் துறை பணியாளர்களின் நலன் எப்போதும் பேணப்படுவதை உறுதி செய்யும் நடவடிக்கையாக அவர்களுக்கான பல சலுகை மேம்பாடுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கான பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட மடானி தொழிலாளர் அட்டை திட்டம் தற்போது பதிவு செய்யப்பட்ட கிக் பணியாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்படுவதாக டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். வருமானத்தை ஈட்டுவதற்காக பணியிடங்கள் ஒதுக்கப்படும் மையங்களிலும் நகர மையங்களிலும் நடமாடும் பகுதி நேர மருத்துவ மையங்கள் செயல்படும். மேலும் வேலையற்றோர் பங்களிப்புகள் பதிவுகள் மற்றும் மடானி தொழிலாளர் அட்டைகள் மூலம் தேவைப்படுபவர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனைகளும் நேரடி மன ஆலோசனைகளும் வழங்கப்படும் என்றார் அவர். கடந்த ஆண்டு மே 1 தொழிலாளர் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிரதமரால் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த அட்டை நடைமுறைக்கு உகந்த, பொருத்தமான மற்றும் எளிதில் அணுகக்கூடிய தள்ளுபடிகளை வழங்குவதன் மூலம் தொழிலாளர்களின் சுமையை குறைக்க உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தொழிலாளர்கள் மீதான பரிவும் அக்கறையும் அதிகரிக்க வேண்டும். தொழிலாளர்களின் நலன் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதில் முதலாளிகள் அதிக அக்கறையுடனும் பரிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் தொழிலாளர்கள், குறிப்பாக கீழ் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் நல்வாழ்வை உறுதி செய்வதோடு அனைவருடனும் கைகோர்த்து பயணிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய பொருளாதார சாதனைகள் பெருமைக்குரியவை என்று 2026 தேசிய தொழிலாளர் தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய போது டாக்டர் ஸ்ரீ அன்வார் புகழாரம் சூட்டினார். அதிலும் விரைவான வளர்ச்சி, வரலாற்றிலேயே மிக உயர்ந்த முதலீடு, குறைந்த வேலையின்மை விகிதங்கள் மற்றும் ஆசியாவில் ரிங்கிட்டின் வலுவான செயல்பாடு ஆகியவை குறிப்பிடத்தக்கவை என அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் அந்த மேம்பாட்டு திட்டத்தால் தொழிலாளர்களுக்கு போதுமான பாதுகாப்பு கிடைக்கிறதா என்ற கேள்வியையும் அன்வார் முன்வைத்தார். முதலாளிகளை கவனியுங்கள், பணக்கார நிறுவனங்களை, பெரும் கூட்டு நிறுவனங்களை கவனமாக கேளுங்கள். இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும். இந்த நாடு வளர்ச்சியடைந்து முன்னேற வேண்டும். அதிக எதிர்பார்ப்புகளை கொண்ட பணக்காரர்கள், வர்த்தகர்கள் போன்றோரின் வசதிக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் அதே வேளையில் தொழிலாளர்களின் நிலைமை பாதுகாக்கப்படுவதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும் என்றார் அவர். தெலுக்கிந்தானில் கோலாகல சித்ரா பௌர்ணமி. நாடு தழுவிய அளவிலான முருகன் திருத்தலங்களில் நேற்று சித்ரா பௌர்ணமி விமரிசையாக கொண்டாடப்பட்டாலும் தெலுக்கிந்தானில் அமைந்துள்ள ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயமே இவ்விழாவிற்கு பிரசித்தி பெற்றது. 100 ஆண்டுக்கும் மேலாக பழமை வாய்ந்த இவ்வாலயத்தின் பாரம்பரியம் மாறாமல் நேற்று கொண்டாடப்பட்ட சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் நாடு தழுவிய அளவிலிருந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். நேற்று அதிகாலை 4:30 மணிக்கு பக்தர்கள் தங்களின் பால்குட காணிக்கையை செலுத்த தொடங்கினர். அதைத் தொடர்ந்து காலை 7 மணி வரை ஸ்ரீ தண்டாயுதபாணிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பாலாபிஷேகம் முடிந்து காலை மணி 7:30க்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு காவடிகளும் எடுக்கப்பட்டன. நண்பகல் மணி 12:01க்கு மகேஸ்வர பூஜையை அடுத்து பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆலயத்தில் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனிடையே தெலுக்கிந்தான் சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் அமைக்கப்பட்ட தற்காலிக கடைகள் வரும் காலத்தில் இடமாற்றம் காணப்படும் என்று விழாவில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட பேராக் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆசிஃபனைசன் தெரிவித்தார். எதிர்வரும் ஜூன் மாதம் தெலுக்கிந்தான் சுற்றுலா தலமான
மணிக்கூண்டு மற்றும் அதன் வளாகம் பெரிய அளவில் உருமாற்றம் அடைவதற்கான மேம்பாட்டு பணி தொடங்க உள்ளதால் தற்காலிக கடைகள் அமைக்கப்படும் இடத்தை மூட திட்டமிடப்பட்டுள்ளது. தற்காலிக வணிக கூடாரங்கள் பழைய இடத்திலிருந்து அங்குள்ள ஜாலான் மகோதாவுக்கு மாற்றப்படும் என்றார் அவர்.